ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஜாஸ்மின் அண்ட் சக்தி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா அன்றைக்கி சண்டே, எங்கள் வீட்டில் யாருமே இன்றைக்கி நான்வெஜ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சண்டேனால எல்லாருமே நான்வெஜ் தான் விரும்புவாங்க. ஆனால் இன்றைக்கி ஓகே வெஜிடபிள்ஸில் ஏதாவது சமைங்கன்னு சொன்னோடனே நானும் சரி ஓகே நமக்கு வேலை ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே மஷ்ரூம் வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு தான் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக பெரிய வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா எல்லாமே அரிஞ்சு வச்சுட்ருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தோன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே வேலை முடிஞ்சிடும். இதை யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க? இது வந்து ஒரு சைஸ் ஒரு வெரைட்டியாக பிரியாணி இலை தான். எனக்கு இது மார்க்கெட் போகும்போது கிடச்சி நானும் சரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜாக தான் கொடுத்து பழக்குவாங்க. அப்புறமா அவங்க பெரியவங்களாக வளர்ந்ததும் அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகி அதுக்கப்புறமா வெஜிடேரியன் சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து எங்கள் குழந்தை நான்வெஜ் தான் சாப்பிடுது, வெஜிடேரியனே சாப்பிட மாட்டேங்குன்னு புலம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே வெஜிடபிள்ஸ் கொடுத்து அதில் உள்ள சத்துக்களெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து எதையுமே ஒதுக்கி வைக்காமல் சாப்பிடுவாங்க. எங்கள் ஊர் கடையிலலாம் போயிட்டு இந்த மஷ்ரூம் தாங்கன்னு கேட்டேன்னா அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் வேணும்னா எங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கணும். இந்த மஷ்ரூமில் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குது. என்னோட சின்ன வயசில் மழை காலங்களெல்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து நிறைய கம்பெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு காளான் வரும், அது வந்து நஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நானும் காளான் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே இப்படி பாக்ஸில் அடைச்சி காளான் வருது. இது சாப்பிட மாதிரி காளான். இது வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. எல்லா பிரியாணி மாதிரி தான் மஷ்ரூம் பிரியாணி ஆஸ் யூஷுவல் தான். கொஞ்சமாக நெய், ஆயில் சேர்த்துட்டு அதில் பிரியாணி ஸ்பைசஸ், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்னோடய ஆஃபீஸ் கொலீக்ஸ் ஒருத்தங்க வந்து இந்த பாஸ்மதியில் பிரியாணியை செய்கிறத விட ஜீரக சம்பாவில் செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஜீரக சம்பாவில் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஜீரக சம்பா இன்றைக்கி 2 கிளாஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 2 பெரிய தக்காளியை நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து தக்காளியை வந்து முழுசாக சேர்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்குற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கலாம். இது மல்லி புதினாலாம் வதங்கினதும் அது கூடவே நம்ம வந்து வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விடும், அதனால் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அவசியம் கிடையாது. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். மஷ்ரூமில் நல்லா தண்ணி விடும், அதனால் நம்ம மசாலாவை வந்து அந்த தண்ணியிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்குறேன். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நம்ம அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மஷ்ரூம் லைட்டாக வந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி தான். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம இதில் அரிசியை சேர்த்துடலாம். நீங்கள் ஜீரக சம்பா இல்லாமல் பாஸ்மதியில் இதை செஞ்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா தண்ணி வந்து 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு முட்டை தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தக்காளி, வெங்காயம், முட்டைலாம் போட்டு செய்கிறது. இப்போ நான் 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியை சேருங்க, இல்லாத வந்து அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அரிசியை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும். நான் இன்றைக்கி தயிர் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தயிரை வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து நம்ம சேர்ப்போம்ல அப்போவே சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமை சேர்ந்து அதிலே கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டிருக்க உப்பு கரெக்டாக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா செக் பண்ணால் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் செக் பண்ண முடியும், கடைசியில் செக் பண்ண முடியாது. அதனால் உப்பு பத்தலைன்னா உப்பு கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். வெளியில் வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகமே இருக்கிறது இல்லை. அதனால் என்கிட்ட கொஞ்சம் புதினா இருந்துச்சு, அதில் ஒரு ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு தான் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு துண்டு வெல்லத்தை நல்லா தட்டி சேர்த்துருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்தோன்னா புதினா ஜூஸ் ரெடி ஆயிரும். இந்த புதினா ஜூஸோட டேஸ்ட்டு குடிக்கிறதுக்கு அப்படியே கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கும். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சாதம் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எல்லாம் குறைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். நான் அதுக்கு ஒரு பழைய தோசைக்கல்லை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து இறக்கணுன்னா ரொம்பவே சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும்.